ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புதல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி நான்சி சொல்கிறார்கள், அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்தை பிரிவுகளாக உடைந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த விசுவாசிகளுக்கே எழுதினார். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வாக அவர் அன்பை பற்றி எழுதினார். 1 கொரிந்தியர் புத்தகம் முழுவதும் அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து நாம் தவிர்க்க வேண்டிய பல பாடங்களை காணலாம். உதாரணமாக, அன்பு இருக்கும் சமூகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவோம். மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட சுதந்திரங்களை கூட கட்டுப்படுத்திக் கொள்வோம். வேதாகமப்படி அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது மற்றொருவரின் விசுவாச வாழ்க்கையில் தடுமாற செய்யுமெனில் அதை செய்யாமல் இருப்போம். அதுவே அன்பின் வழி. நாம் அன்பின் வழியில் நடக்கிறோம் என்றால் நம்முடைய உரிமைகளை வலியுறுத்தாமல் விட்டு கொடுக்க தயாராக இருப்போம். சுவிசேஷத்திற்காக துன்பப்படவும் தயங்க மாட்டோம். நீங்கள் அன்பின் வழியில் நடக்கிறீர்களா? உங்கள் சபையில் தேவனுடைய அன்பின் அழகை உங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்துகிறதா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உண்மையான அன்பின் வழியில் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் உரிமைகளை பிடித்துக் கொள்ளும் மனப்பாங்கை நீக்கி ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு தடையாக இல்லாமல் அவர்களின் விசுவாசத்தை வளர்க்கும் வாழ்க்கையை வாழ எங்களை வழிநடத்தும். எங்கள் சபையிலும் எங்கள் உறவுகளிலும் உமது அன்பின் அழகு வெளிப்பட கிருபை செய்யும். நாங்கள் செய்யும் அனைத்தின் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 22 ஆகஸ்ட் 2024 நான்சி டி மாஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.